கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் ஆண்டுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துக்கிறேன். நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட ஜட்ஜ்மெண்ட் என்கிற தலைப்பில் நியாயம் செய்தல் அல்லது நீதி செய்தல்ங்கிற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கும் அதே பகுதியை நான் தொடர்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. நியாய தீர்ப்பு என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் சிவில் கேஸ் என்று ஒன்று இருக்கிறது, கிரிமினல் கேஸ் என்று ஒன்று இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் அந்த விசாரணைகள் நடைபெறுவது என்பது இயல்பு. குற்றவாளியாக்கி நியாய தீர்ப்புக்கு செல்வது உண்டு, அல்லது பொய் குற்றம் சுமத்தி செல்வதும் உண்டு. இன்றைக்கு ஒரு காரியத்திற்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளில் மக்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் உங்களோடு பேசும் பொழுது ஆணவத்தால் நான் செய்தால் சரி, நீ செய்தால் தவறு என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு எதிரி செய்தால் தவறு, நண்பன் செய்தால் சரி. நேற்றைய தினத்தில் நான் செய்தால் சரி, நீ செய்தால் தவறு. இன்றைக்கு எதிரி செய்தால் தவறு, நண்பன் செய்தால் சரி. அநேக நேரங்களில் நம்முடைய நியாய தீர்ப்பு அப்படித்தான் வருகிறது. நீதி எல்லோருக்கும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அந்த நிலையிலே வந்து விடுகிறோம். இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பாருங்கள், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. இவர்கள் சூழ்நிலை கைதிகள். இந்த நியாயம் செய்ய விரும்புகிற இந்த பரிசேயரும் இந்த வேதபாரகரும் சூழ்நிலை கைதிகள். எப்படியாவது ஒரு நெருக்கத்தை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து அவரை அப்படி நியாய தீர்ப்பை கொச்சைப்படுத்த வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு சூழல் தான் இது. இன்றைக்கும் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை கைதியாக பல நிலைகளில் பல மக்கள் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும், சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ். அந்த கோர்ட் கேஸில் நீதியரசர் குன்ஹா அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த நீதியரசர் குன்ஹா கொடுத்த தீர்ப்பு அதற்கு பின்பு நீதியரசர் குமாரசாமி அவர்களாலே மாற்றி எழுதப்பட்டது. அது தவறு என்று சொல்லி மாற்றி எழுதப்பட்டது. ஏன் என்று சொன்னால், சூழ்நிலை கைதி. சூழலுக்கு ஏற்ப தங்களை விற்று போடும் பொழுது எந்த நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். இங்கே வேதபாரகரும் பரிசேயரும் சூழ்நிலை கைதிகளாய் காணப்பட்டபடியினால சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றி ஒரு காரியத்தை அவர்கள் சாதிக்க விரும்புகிறார்கள். எதிரி ஆண்டவர். அவர் ஏதாவது ஒரு தவறு செய்வாரா என்பதற்காக அவருக்கு முன்பதாக இந்த பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எத்தனையோ காரியங்களில் நான் சூழ்நிலை கைதியாக நியாயத்தை புரட்டுகிறவனாய் காணப்படுகிறேனா, அல்லது எந்த நிலையிலும் சீர்தூக்கி பார்த்து இறை நீதி என்று ஒன்று உண்டு, அந்த நீதிக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அடியெடுத்து வைக்கிறேனா? இந்த ஆண்டுடைய அழைப்பை புரிந்து கொள்வோம். எத்துணை மக்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட சற்றும் கலங்காதபடிக்கு, சற்றும் தயங்காதபடிக்கு இறை திட்டமும் சித்தமும் இன்னது என்று அறிந்து அதை பகிர்ந்தளிக்கிற ஆண்டவர். இங்கே பாருங்கள், அழகாக சொல்லுகிறது, மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவருடைய நியாயம் ஒன்றுதான் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அந்த தபசு காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை கைதிகளாக நம்மை விற்று போட்டு அநீதி செய்யாதபடிக்கு இறை திட்டம் நிறைவேற்ற ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள்
ஆணவம் நிறைந்த மக்களாகவோ சூழ்நிலை கைதிகளாகவோ காணப்படாதபடிக்கு உம்முடைய திருவுல சித்தத்தை எங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்கல் பிதாவே. ஆமென்.